வளர்ச்சியா இல்ல இங்க திமுகவினுடைய ப்ராமிசஸ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதே முதல்ல இதற்கு முன்னாடி இருந்த நிலையில் இப்போ உயர்கல்வியில் கிட்டத்தட்ட 52% அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த கல்வி தேர்ச்சி விகிதம் அல்லது படிக்கிறவருடைய விகிதம் இன்றைக்கு 48% குறைந்திருக்கு. குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் மூடி மறைக்கின்ற விதமாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒரு முன்னேற்றம் இருந்ததான்னா கல்வி படிக்க வருபவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அடுத்து பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொறியியல் அது குறித்து கல்லூரிகள் விளக்கம் குடுத்தாங்க. எங்க உள்ள பள்ளிகள மூடியிருக்காங்க? ஏன் மூடியிருக்காங்க? அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்றது குறித்து ஏற்கனவே விளக்கம்லாம் இல்ல நம்ம நான் பார்த்தோம். என்ன சொல்ல வரேன்னா சார், நீங்கள் அதை பள்ளிகளா பார்க்குறீங்க. ம். நான் ஒரு கல்வி கற்பதற்கான அடிப்படை கட்டமைப்பாக அதை பார்க்கிறேன். ம். அந்த கட்டமைப்பில் மாணவர்களை தான் கொண்டு போய் சேர்க்கணுமே ஒழிய, அதை மூடிவிட்டு நான் இங்கே இருக்கிற மாணவர்களை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அதனால் மூடுறோம்னு சொல்கிறது, அதுதான் திமுகவோட அந்த விஞ்ஞானபூர்வமான ஒரு ஊழலும் பதிலும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஏன் அந்த பள்ளிகள் மூடப்பட்டது ஒரு மிகப்பெரிய செய்தியாக்கப்படாமல் இது கடந்து போகப்படுதுங்கிறதெல்லாம் பெரிய வழி சார். ஒவ்வொரு கிராமத்துக்கு அருகிலேயும் பள்ளி இருக்கணுங்கிற கான்செப்டில் அதை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அங்கே நீங்கள் மாணவர்களை கொண்டு வர முடியாமல், ஆசிரியர்களை நியமிக்க முடியாமல் அதை நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்கிறது தான் அதில் உள்ள யதார்த்தமான உண்மை. அதை நீங்கள் அங்கே இருந்த மாணவர்களை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை மூடிட்டோங்கிறது முன்னேற்றமா? டோட்டல் நிர்வாகத்தினுடைய தோல்வி அது.